முக்தி அடைகிறதுக்குன்னு சில எளிமையான வழிகளை நம்ம முன்னோர்கள் நமக்கு காட்டியிருக்காங்க. திருவாரூர்ல பிறந்தா முக்தி, காசியில இறந்தா முக்தி, சிதம்பரத்துல தரிசனம் பண்ணா முக்தி. இதுல திருவாரூர்ல பிறக்கணும்னா நம்ம அப்பா அம்மா அங்க இருக்கணும், காசியில இறக்கணும்னா கடைசி காலத்துல நாம அங்க போய் இருக்கணும். இது ரெண்டுமே ஒருத்தருக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா பிறப்பும் இறப்பும் நம்ம கையில இல்லை, அது எப்ப வரும்னு நமக்கு தெரியாது. சிதம்பரத்துல தரிசனம் பண்றது ஓரளவுக்கு சாத்தியம். அதுக்கு முதல்ல நடராஜ பெருமானுடைய அருள் நமக்கு முழுசா இருக்கணும். அதிலும் தரிசனம்னா சும்மா போய் சாமி கும்பிடுறது இல்லை, நம்மால் ஆவது ஒன்றுமில்லை, அவர் ஐந்தொழிற் கூத்தாலே இந்த உலகமே இயங்குதுன்னு உண்மையை உள்ளவாறு உணர்ந்து அதை நடைமுறையிலையும் கடைபிடிக்கணும். அப்படி பார்க்கும்போது இதுவும் சாத்தியம் இல்லைதான். சரி, இதெல்லாம் விடுங்க. இதை விட எல்லோருக்கும் சாத்தியப்படுற மாதிரி ஒரு எளிய வழி இருக்கு. நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, நம்ம அண்ணாமலையார நினைச்சு மனதார வழிபட்டு அண்ணாமலைக்கு அரோகரான்னு ஒரே ஒரு முறை சொன்னா முக்தி கிடைச்சிரும். நினைக்கிறதுல என்னங்க கஷ்டம்னு கேக்குறீங்களா? அதுலதான் சூட்சுமமே இருக்கு. மற்ற உலக நினைவுகள் எல்லாத்தையும் கைவிட்டு அவரை மட்டுமே நினைச்சு அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொன்னா முக்தி நிச்சயம். துவக்கர அறிந்து பிறக்குமாறூரும் துயர்ந்திடாது அடைந்து காண் வன்றும் ஓப்புடன் நிலைத்து மறிக்குமோர் பதியும் ஒக்குமோ நினைக்கும் நின் நகரை பவக்கடல் கடந்து முக்தியம் கரையில் படர்பவர் திகைப்பற நோக்கி தவக்கலம் நடத்த உயர்ந்து எழும் சோணசைலனே கைலை நாயகனேன்னு கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் சோணசைல மாலையில அருள் செய்கிறார். அதனால பிறவி பெருங்கடல்ல நீந்தி தவிக்கிற நாமெல்லாம் கலங்கரை விளக்கம் போல மலை மேல் தீபத்தோடு அண்ணாமலையார் காத்திருக்காருங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் அவரை வழிபடாம இருக்கலாமா? உடனே போங்க அண்ணாமலைக்கு.